எபிசோட் 66. பாவை ஒன்றில் போதுமே மிஸ்டர் அண்ட் மிஸ் கதை களத்துக்குள் போகலாமா? வாருங்கள். படித்துக்கொண்டு இருந்த புத்தகத்தை தூக்கி எறிந்தவளுக்கு மீண்டும் கால் வர பயந்தாள். நிதானமாக மொபைலை எடுத்தாள். பிரணவ். ஓ, டைம் ஆயிடுச்சா? பிரணவ் கால் பண்றாரே, இப்போ என்ன பண்றது என்று எண்ணியபடியே பிரணவ் காலை அட்டன் செய்து, சொல்லுங்க பிரணவ் என்றாள். பிரணவ், கிளம்பிட்டீங்களா பாரு, போலாமா என்றான். அதற்கு என்ன சொல்வது என்று தெரியாதவளாய் சற்றே தடுமாறிய அவள், வந்துட்டீங்களா என்றாள். கொஞ்சம் எட்டி பாருங்க, உங்க வாசல்ல தான் காரை பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றான். ஓ, ஓகே, சாரி, ஒரு 10 minutes லேட் ஆகும், பரவாயில்லையா என்றாள் பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 20 minutes கூட எடுத்துக்கோங்க, நான் வெயிட் பண்றேன், சரிங்களா என்றான். தேங்க்ஸ் பிரணவ் என்றார். இதோ இப்போ வந்துடுறேன் என்று சொல்லியவள் மொபைலை கட் பண்ணிவிட்டு வேக வேகமாக கிளம்பி தன் பர்ஸை எடுத்துக்கொண்டு வீட்டை போட்டு விட்டு வெளியே போனாள். பிரணவ் அவள் வருவதை பார்த்தவுடன் காரின் டோரை ஓபன் செய்துவிட அவளும் கார் டோரை திறந்து உள்ளே உட்கார்ந்தாள். போலாமா என்றாள். என்று தலையசைத்தாள். காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான். சிறிது தூரம் வரை அமைதியாகவே வந்தான். அவளை பார்த்து, தூங்கிட்டீங்களா என்றான். இல்ல, புக் படிச்சுட்டு இருந்தேன், அதனால கிளம்ப லேட் பண்ணிட்டேன். ஓ, ஓகே. அதற்குள் ரெஸ்டாரண்ட் வர, இறங்கிக்கிறீங்களா பாரு, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் என்று அவன் சொல்ல, என்று தலை அசைத்தவள் கார் டோரை திறந்து வெளியே இறங்க பிரணவ் காரை பார்க் செய்துவிட்டு அவனும் வர, அதுவரை அவள் அங்கே வாசலில் வெயிட் செய்ய, இருவருமாக ரெஸ்டாரண்ட் உள் செல்ல, அவர்களுக்காக புக் செய்திருந்த டேபிளில் அவர்கள் உட்கார, இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ள, என்ன பேசுவது என்று புரியாமல், எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் மௌனமாக சிரித்தபடி இருக்க, அதற்குள் வெயிட்டர் வர, வெயிட்டரை பார்த்து பிரணவ், ஒரு நிமிஷம், ஒரு 5 minutes கழிச்சு ஆர்டர் பண்ணலாமா என்று சொல்ல, ஓகே சார் என்று அவனும் அங்கிருந்து கிளம்ப, பாரு பேச்சு ஆரம்பித்தார். அப்பா உங்க வீட்டுக்கு வந்து போனார் இல்லையா? ஆமா. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதை பத்தி சொல்றீங்க? ஆக்சுவலா அப்பா வந்து போனதை பத்தி சொல்றீங்களா, இல்லாட்டி அவர் எந்த விஷயமா வந்து போனாருங்கிறத பத்தி சொல்றீங்களா? இல்ல, அவரு கல்யாண தேதி எப்போ ஃபிக்ஸ் பண்ணலான்றத பத்தி கேட்கறதுக்காக தானே உங்க வீட்டுக்கு வந்தாரு. ஆமா. இல்ல, அதை பத்தி தான் கேட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க பாரு, அதை நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய அப்பா அம்மாவும் என்னோட சம்மந்தம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க, சரிங்களா? உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க, அப்ப வந்து நம்ம கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நானும் என் குடும்பமும் காத்திருக்க தயார், சரிங்களா? அதை கேட்ட நொடி அவளுடைய கண்கள் சற்றே கலங்கியது. சாரி என்றாள். எதுக்குங்க சாரி? நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்லுங்க. இல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க பாரு. இல்ல, அப்பா விருப்பம் போல நீங்க கல்யாண தேதியை குறிச்சிட்டு சத்திரம் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. என்ன சொல்றீங்க? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பயப்படலாம் வேண்டாம், புரியுதுங்களா? இங்க பாருங்க, உங்களோட விருப்பம் ரொம்ப ரொம்ப எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் முக்கியம். விருப்பம் இல்லாம நீங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நம்ம கல்யாணத்தை வந்து தேதி குறிச்சு கல்யாணம் நடந்தா அது சந்தோஷமா இருக்காது. நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது, என்னோட ஃபேமிலியும் இருக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேணாம், சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல பிரணவ், நான் சொல்ல வர்றத கொஞ்சம் கேளுங்க. ஓகே, சொல்லுங்க. நான் விருப்பப்பட்டு தான் சொல்றேன், இதுல எனக்கு முழு சம்மதம். அதனாலதான் நான் சொல்றேன். நான் என் அப்பாக்கோ என்னோட அம்மாக்கோ நான் பயந்தோ இல்ல உங்க ஃபேமிலியை பத்தி யோசிச்சோ நான் சொல்லல. என்னை பத்தியும் உங்களை பத்தியும் யோசிச்சு மட்டும்தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் கார்த்திகை பத்தி யோசிக்க விரும்பல. என்ன சொல்றீங்க பாரு? நான் சென்னைக்கு போனதே கார்த்திகை பத்தி விசாரிக்க தான். அவரை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு, உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். இல்ல
இல்ல, வேண்டாம் பிரணவ். இதுக்கப்புறம் நான் அவனை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல. ஏன்னு தெரியல, எது என்ன பாதிச்சதுன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு வேண்டான வரைக்கும் சொல்லுது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் அன்னைக்கு அப்படி சொன்னேன்தான். அன்னைக்கு இருந்த மனநிலையில நான் அப்படி சொன்னேன். பட் ஆனா நான் ஏதோ தப்பு பண்றேங்கிறது எனக்கு ஏதோ தோணுது. பெத்தவங்களையும் எல்லாரையும் மனசு சங்கடப்படுத்தி இப்படி ஒரு விஷயம் நான் பண்றது எவ்வளவு தப்புன்னு என்னால உணர முடியுது. என்னை சுத்தி எல்லாமே ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் பிரணவ். ப்ளீஸ் அழாதீங்க. பாரு, சாரி. எல்லாரும் தப்பா நினைப்பாங்கல்ல. சச்சோ, நான் அதுக்காக சொல்லல. ப்ளீஸ் இந்தாங்க என்று அவன் டிஷ்யூவை எடுத்து அவளிடம் கொடுக்க, அதை வாங்கி தன் கண்ணீரை துடைத்தவளாய் முகத்தை லேசாக மறைத்து கொண்டு, இல்லை ஆக்சுவலா நான் இங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது தப்பு தான். பட் எனக்கு இதை சொல்லலைன்னா திருப்பியும் ஒரு சந்தர்ப்பம். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் எதை பத்தியும் யோசிக்கல. இப்போ எனக்கு இந்த கல்யாணம் ரொம்ப முக்கியன்றது வரைக்கும் இப்போ எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் நான் சொன்னேன். அவள் பேச பேச அவனுக்குள் ஏதோ செய்தது. அவள் அருகில் உட்கார்ந்து அவள் கண்ணீரை துடைக்க வேண்டும் போல் இருந்தது. அவள் முகத்தை தன் தோளில் சாய்த்து கொண்டு அவளை சமாதானம் செய்ய வேண்டும் போல் இருந்தது. ஆனாலும் தன் உணர்வுகளை மொத்தமாய் கட்டி போட்டான். சற்றே குழம்பியவனாய் என்ன நடக்குது அவளுக்குள்ள என்று அவனால் புரிந்து கொள்ள முடியாமல், சரி இப்போ நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பாதான் இருக்கும். இல்லை பிரணவ், இல்லை, நான் கன்ஃபியூஸ்டா இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கேன். நான் தெளிவாக தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். ப்ளீஸ், ஓகே ஓகே, நம்ம இப்போ சாப்பிடலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம இதை பற்றி பேசலாம். உங்களுக்கு ஓகேனா நான் வீட்டில் சொல்லி நான் டேட் பார்க்க சொல்லிடுறேன். சரியா? ஓகே, சரி, நம்ம சாப்பிடலாம், ஆர்டர் பண்ணலாம். சரியா? அவன் வெயிட்டரை கூப்பிட. இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி, வணக்கம்.